fun, celebration, joy. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கையில பிடிச்சிருக்கிற பலூனை அப்படியே கீழே விட போறோம். இன்ஃப்ளேட் ஆயிருக்கும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்குற அந்த பலூன் அதை அப்படி விட்ட உடனே காத்தெல்லாம் போயிடுச்சுன்னா, டீஃப்ளேட் ஆயிடுச்சுன்னா பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு. இது அப்படி பார்க்கும்போது சோகமா இருக்கு. ஆனா ஊதுனா சூப்பரா இருக்கு. நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளோட ஹாப்பினஸும் பல நேரத்தில் இப்படிதான் இருக்கு. நான் ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம சென்னையில வந்து எம்ஆர்சி நகர்ல அந்த கம்பெனியோட ஆஃபீஸ் இருந்தது. ஆனா இன்னொரு பெரிய பொசிஷனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனா, அந்த பொசிஷனுக்கு நான் வந்தேன்னா எனக்கு ஒரு கேபின் கிடைக்கும், ஒரு கார்னர் ரூம் கேபின் கிடைக்கும். அந்த கேபின்ல போய் வந்து உட்கார்ந்த ஃபர்ஸ்ட் டே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஃபியூ டேஸ் கழிச்சு அது ஒர்க்கோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு பாருங்க. ப்ரெஷர் ஜாஸ்தியான பிறகு ஆக்சுவலா ஐ ரியலைஸ் ஆஃப்டர் 1 year அந்த கேபின்ல உட்கார்ந்தது கூட நான் மறந்துட்டேன். இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் அந்த சைடு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பீச் ரோட வந்து இந்த ஆபீஸை பார்த்து அந்த டவர், அந்த ஒரு பெரிய டவர் அந்த ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அதை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பா இருந்தது. ஆக்சுவலா நீங்க இருந்து அந்த பீச் வியூ, அந்த பீச் வியூக்காக அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து அந்த டைம்ல மேபி 1 or 2 times இந்த பீச்சை பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே அதுதான் ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய நேரத்துல ரியலைஸ் நம்ம ஹாப்பினஸ் நினைக்கிற விஷயம் அது ஹாப்பினஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஐம் ஸோ ஹாப்பி டுடே. ஸோ இன்றைக்கி நம்ம மத்தியில் பிரதர் மேக்ஸ் பிரேம்சன் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஐ ஹாவ் மெனி லிஸ்ட் ஃபார் தட். பட் ஒரு 2 பர்டிகுலர் விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஹீ இஸ் வெரி பேஷனேட் அபவுட் ரைசிங் த லீடர்ஸ். ஸோ லீடர்ஷிப் பற்றி ரொம்ப ஒரு பாரமாக லீடர்ஸை நம்ம எழுப்பணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வி ஹாவ் டு பில்ட் அப்படின்ற ஒரு பேஷன், ஒரு பேர்டனோட கூட அவர் அதை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட் வெல்கமிங் பிரதர் மேக்ஸ் பிரேம்சன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட்டியில் வந்து காட்ஸ் ஆர்மி சர்ச் அப்படி நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அரௌண்ட் 27 பிரான்ச்சஸ் வந்து அவங்க லீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம அவங்களை கிளாப் பண்ணி வரவேற்கலாம். மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் தானே வந்திருக்கிறீங்க, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா சந்தோஷம், கிறிஸ்மஸ்னா செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ்னா கிஃப்ட்ஸ். நம்ம நிறைய கிஃப்ட்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது கிறிஸ்மஸோட ஒரு பெரிய ஸ்பெஷலான திங். ஸோ நானும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் பியூட்டிஃபுல் டைம் வித் அ கிஃப்ட். ஒரு பலூன். யாரெல்லாம் கிஃப்ட் வாங்குறீங்களோ இந்த பலூனை ஊதுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகேயா? ஸோ நான் 1 2 3 சொன்னவன பலூனை கையில வச்சிருக்கிறவங்க பலூனை நல்லா ஊதி எவ்வளவு பெருசா ஊத முடியுமோ அவ்வளவு ஊதி இந்த இடத்துல கார்னர்ல பிடிச்சுக்கோங்க. ஓகே, just hold it in the corner. All those of you who have the balloons, come, let's start. ஓகே, கொஞ்சம் ஊதினா கூட போதும். ஊதிட்டீங்கன்னா கை பலூனை காட்டுங்க. பலூனை நாட்டு போடாதீங்க, கையில பிடிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஷோ யுவர் பலூன்ஸ். ஐ வாண்ட் டு see your balloons. அவ்வளவுதானா? கம்மியா இருக்கு. மத்தவங்க ஊதுறியா? ஊதுறவங்கள பலூன் காட்டுங்க. நல்லா உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் லிஃப்ட் இட் ஹை. ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, நவ யூ நோ வாட் we are going to do. பலூனை கையில வச்சிருக்கவங்க நல்லா பிடிச்சுக்கோங்க. பலூன் நல்லா இருக்கா பார்க்கிறதுக்கு? பலூன் நல்லா இருக்கா? உள்ள லைட்லாம் எரியுது, நல்லா இருக்கா? What do you think it looks like? Fun, celebration, joy. ஓகே, இப்போ பாருங்க, இந்த கையில பிடிச்சிருக்கிற பலூனை அப்படியே கீழே விட போறோம். விட்டுருங்க. என்னாச்சு பலூனு? கீழே விட்டுனா என்னாச்சு? எங்க பலூனு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பலூன்ல நம்ம காத்து ஊதி அந்த பலூன் இன்ஃப்ளேட் ஆகி, சில பலூன்ஸ்ல லைட் கூட எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த பலூன்ஸ் இன்ஃப்ளேட் ஆகி லைட் உள்ள எரிஞ்சிட்டு இருந்தது. பலூனை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பலூன் பாருங்க, நம்ம கல்ச்சர்லயும் மற்ற கல்ச்சர்லயும் இட் டினோட்ஸ் செலிப்ரேஷன். நிறைய செலிப்ரேஷன் டைம்ல அந்த பலூனை ஊதி கட்டி வைப்பாங்க. பலூன் ஆல்வேஸ் மீன்ஸ் a lot of fun for us. அப்படி
ஃபன்னா இருக்கிற அந்த பலூன் இன்ஃப்ளேட் ஆயிருக்கும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்குற அந்த பலூன் அதை அப்படி விட்ட உடனே காத்தெல்லாம் போயிடுச்சுன்னா டீஃப்ளேட் ஆயிடுச்சுன்னா பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கு. இந்த பலூனை பார்த்தா சோகமா இல்லை, இது இப்படி பார்க்கும்போது சோகமா இருக்கு. ஆனா ஊதுனா சூப்பரா இருக்கு. I want to tell you something. நம்மளுடைய சந்தோஷமும் நம்மளோட ஹாப்பினஸும் பல நேரத்தில் இப்படி தான் இருக்கு. நான் ஒரு கார்பரேட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம சென்னையில் வந்து எம்ஆர்சி நகரில் அந்த கம்பெனியோட ஆஃபீஸ் இருந்தது. ஸோ நான் வந்து ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்னொரு பெரிய பொசிஷனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனா, அந்த பொசிஷன் ஒரு ப்ரொமோஷன், அந்த பொசிஷனில் கண்டிப்பாக பே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மரியாதை கிடைக்கும். அது எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த பொசிஷனுக்கு நான் வந்தேன்னா எனக்கு ஒரு கேபின் கிடைக்கும், ஒரு கார்னர் ரூம் கேபின் கிடைக்கும். இந்த கார்னர் ரூம் கேபின் எப்படின்னா, எம்ஆர்சி நகர்ல இந்த ஆஃபீஸ் இருந்துச்சு, 14th ஃப்ளோர்ல இந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த கேபின்ல இருந்து நான் அந்த பீச்சை பார்க்க முடியும். ஸோ என்னோட ஒர்க் ஸ்டேஷன் அந்த கேபின்ல உட்காந்தனால அந்த பீச் வியூ எனக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அந்த பொசிஷனுக்கு வந்துடணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் போட்டு பெஸ்டா பண்ணி அந்த பொசிஷனுக்கு வந்துட்டேன். ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் தட் திஸ் இஸ் கோனா கிவ் மீ ஹாப்பினஸ், இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு வந்து அந்த கேபின்ல போய் வந்து உட்காந்த ஃபர்ஸ்ட் டே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த காலத்தில் பாருங்க ஃபேஸ்புக் டைம், அது இன்ஸ்டாலாம் வரல, ஃபேஸ்புக்லாம் போட்டு மை நியூ கேபின், மை நியூ ஒர்க் பிளேஸ் அப்படின்னு அப்பப்போ செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் தேர். ஒரு ஃபியூ டேஸ் போச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. டெய்லி ஆஃபீஸ் வரணும்னு ஆசைப்படுவேன், ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன் ஆஃபீஸில். ஆனால் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அது ஒர்க்கோட ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாருங்க, ப்ரெஷர் ஜாஸ்தியான பிறகு ஆக்சுவலா ஐ ரியலைஸ் ஆஃப்டர் 1 year அந்த கேபின்ல உட்கார்ந்தது கூட நான் மறந்துட்டேன். It didn't matter to me. அந்த பீச் வியூ did not matter to me. இன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் அந்த சைடு வந்துட்டு இருக்கும் பொழுது, அந்த பீச் ரோட்ல வந்துட்டு இருக்கும் இந்த ஆஃபீஸை பார்த்து, அந்த டவர், அது ஒரு பெரிய டவர், அங்கே ரோட்ல இருந்து பார்த்தாலே தெரியும். அதை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பா இருந்தது. ஆக்சுவலா இங்க இருந்து அந்த பீச் வியூ, அந்த பீச் வியூக்காக அவ்வளவு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த பொசிஷன்ல உட்கார்ந்து அந்த டைம்ல மேபி 1 or 2 times அந்த பீச்சை பார்த்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. It didn't mean anything to me. பட் ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி I thought that was happiness. அதுதான் ஹாப்பினஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய நேரத்துல ரியலைஸ் நம்ம ஹாப்பினஸ் நினைக்கிற விஷயம் அது ஹாப்பினஸா இருக்க மாட்டேங்குது. இட் இஸ் நாட் ஹாப்பினஸ் ஃபார் அ லாங் டைம். இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்தோஷம் என்ன, செலிப்ரேஷன் என்னன்னு சொல்லி கேட்டா அது சில நாட்களை குறிக்கிறது. மேபி a Christmas, maybe a Diwali, maybe a Ramzan, or maybe some holidays. இல்ல நல்ல நண்பர்களோட இருக்கும் பொழுது, சில பீப்புளோட இருக்கும் பொழுது நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு தோணுது. நல்ல உணவு சாப்பிடும் போது சந்தோஷம் தோணுது. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு நடக்கும் பொழுது சந்தோஷம் தோணுது. ஆனா திரும்பி பார்த்தோம்னா 2025 if we define our happiness with these parameters, கைவிட்டு எண்ணிடலாம் எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தோன்னு. நம்மளுடைய சந்தோஷம் இந்த பலூன் இன்ஃப்ளேட் ஆகிக்கிறது போல, காத்து உள்ள போகும்போது இன்ஃப்ளேட் ஆகுது, காத்து வெளியே வரும்போது டிஃப்ளேட் ஆகுது. Our happiness is dependent on certain days, certain people and certain situations. But I want to tell you something. I want to introduce to you a very very interesting person. பைபிள்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மனிதனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அவர் பேர் பவுல். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியல நான் சொல்றேன். அவர் பேர் பால், PAUL, பவுல் அவர் பேரு. இந்த பால் அவர் பைபிள்ல ஒரு இடத்துல சொல்றாரு. பிலிப்பியன்ஸ் என்கிற ஒரு புஸ்தகத்துல, ஆக்சுவலி இட்ஸ் a letter, ஒரு சர்ச்சுக்கு, பிலிப்பின்ற ஒரு சிட்டில இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு அவர் லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல அவர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இப்படியாக சொல்றாரு, rejoice in the Lord and again I say rejoice என்று சொல்றாரு. சந்தோஷமா இருங்க, திரும்பவும் சொல்றேன் சந்தோஷமா இருங்க என்று சொல்றாரு. இந்த 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல. இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு விஷயத்தை சொல்லட்டுமா?
இதே பால் இதே பிலிப்பியன்ஸ் என்ற அந்த லெட்டர்ல, இந்த பிலிப்பியன்ஸ் என்ற லெட்டர் 4 சாப்டராக இருக்கிறது. பைபிள்ல இந்த புக்கு 4 சாப்டர்ஸா இருக்கு, சின்ன புக்கு. ஆனா அந்த 4 சாப்டர்ல அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தோஷத்தை பத்தி பேசுறாரு. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த 4 சாப்டர்ல கிட்டத்தட்ட 16 முறை 16 times. How many times? 16 times. 16 முறை சந்தோஷம் என்கிற பொருள் உள்ள வார்த்தைகளை யூஸ் பண்ற. லைக் ரிஜாய்ஸ், ஜாய், கிளாட்னஸ் என்கிற வார்த்தையை 16 முறை இந்த ஒரு லெட்டர்ல அவர் பயன்படுத்துகிறாரு. சந்தோஷம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த பர்டிகுலர் புக்ல தான் என்று சொல்றாங்க. பவுல் எழுதினா, பால் எழுதினா இந்த புக்ல ஒரு பர்டிகுலர் சர்ச்சுக்கு அவர் எழுதின லெட்டர்ல ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா கவனிங்க. இந்த என்டையர் லெட்டரை ஒரே ஒரு இடத்துல உட்காந்து அவர் எழுதி இருக்கிறாரு. வேற ஒரு சர்ச்சுக்கு எழுதி இருக்கிறாரு. அவர் இந்த லெட்டர்ல சந்தோஷன்ற வார்த்தைகளை 16 முறை பயன்படுத்தி இருக்கிறார். அது எம்பசைஸ் பண்ணி சொல்றாரு பாருங்க. சந்தோஷமா இருங்க, திரும்ப சொல்ற சந்தோஷமா இருங்கன்ற. இந்த மனுஷன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. பவுல் சந்தோஷத்தை பத்தி அதிகமாக பேசுகிற, அதிகமா எழுதுற இந்த லெட்டர் எழுதப்பட்டது சுவிட்சர்லாந்துல ஒரு வெக்கேஷன் அப்பவா. கை நிறைய காசு இருக்கும் போதா, கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போதா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவர் சுத்தி இருக்கும் போதா, ஜெயில இருக்கும் போது எழுதி இருக்கிறாரு. Can you believe it? A person was in jail. Chained. ஜெயில எப்படிப்பட்ட ஜெயில்னா 24 மணி நேரமும் ஒரு காவலாளி, a guard, அவரை செயினால கட்டி காவல் காத்து கொண்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு காவலில உட்கார்ந்து இருக்கும் பொழுது, பிரிசன்ல இருக்கும் பொழுது அவர் இப்படியா வேற ஒருத்தங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு. சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்ற சந்தோஷமா இருங்க என்று சொல்லி அத்தனை முறை சந்தோஷத்தை பற்றி பேசி I realized, அதை வாசிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பவுல் இதை எழுதி இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பவுல் ஜெயில உட்கார்ந்து இவ்வளவு முறை சந்தோஷத்தை பத்தி பேசுறாரு, மத்தவங்களை சந்தோஷமா இருக்க என்கரேஜ் பண்றாரு என்பதை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். சந்தோஷம் சில பீப்புளை சார்ந்தது கிடையாது. சந்தோஷம் சில சிச்சுவேஷன்ஸ் சார்ந்தது கிடையாது. ஏன் சந்தோஷம் சில ஃபெஸ்டிவல்ஸையும், சில டேஸையும், வீக்ஸையும், மந்த்ஸையும் சார்ந்தது கிடையாது. சந்தோஷம் இஸ் கான்ஸ்டன்ட். அது மாறாமல் எல்லா நேரங்களிலும், எப்பொழுதும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்குள்ள இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். பவுல் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை, நான் கற்றுக்கொள்ளாமல் இருந்த ஒரு விஷயத்தை அன்னைக்கு நான் கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுமா? சந்தோஷம் என்பது வெளியிலிருந்து நமக்கு வருகிற விஷயத்தினால கிடையாது, நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் என்பதை அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். பவுல் கிட்ட இன்னும் நான் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். எப்படி பவுல் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டார். ஜனவரில ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் எப்படி அவரால் சந்தோஷமா இருக்க முடியும்? நல்ல ப்ரமோஷன் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எப்படி அவரால் சந்தோஷமா இருக்க முடியும்? வீட்டுல கணவன் மனைவி நம்மள தொந்தரவு பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்டாலும் கேட்காட்டியும் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பணம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி பவுல் கிட்ட இருந்து நான் ஒரு சீக்ரெட் கத்துக்கிட்டேன். இதே பவுல் அதே பிலிப்பியருக்கு எழுதின அந்த லெட்டர்ல, அதே பிலிப்பியன்ஸ்ல அவர் 4ஆம் அதிகாரத்துல, இதே 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். பவுலுடைய சந்தோஷத்திற்கு காரணம், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம்
அந்த கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டேன், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதை புரிந்து கொண்டேன். And I'm glad that we are all here to celebrate the birth of that Jesus Christ. அந்த இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாட வந்திருக்கிறோம். But I just want to leave this place just with one important thought. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இந்த இடத்துல போறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த இயேசு கிறிஸ்து வெறும் டிசம்பர் மந்த்துக்கான ஒரு சந்தோஷத்தின் பர்சன் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய நீங்க துக்கம் நினைக்கிற நேரத்திலும் உங்களுக்கு சந்தோஷமாக மாற முடியும். அவர் சொல்றாரு நான் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு சந்தோஷமாக மாற முடியும் என்று சொல்கிறார். And Jesus is the reason for the joy. அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இன்விடேஷன் என்ன தெரியுமா? இந்த சந்தோஷத்துக்கு அவர் என்ன இன்விடேஷன் தெரியுமா கொடுக்கிறாரு? பைபிள்ல Matthew 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். Come unto me, all who are weary and burdened, I will give you rest என்று சொல்கிறார். அந்த ரெஸ்ட் தான் உண்மையான ஜாய். அந்த ஜாயை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் ஒர்க் பண்ண கம்பெனியில ஒரு முறை எங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு சர்வே நடத்துறோம். கிட்டத்தட்ட 500 பேர் இருந்தாங்க அந்த கம்பெனியில. அவங்ககிட்ட எப்படியாக சர்வே நடத்துறோம், உங்களோட மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் எதுன்னு சொல்லி அந்த சர்வே நடத்துறோம் ஃபர்ஸ்ட். அப்ப எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஃப்ரைடே ஈவினிங் அப்படின்னாங்க. அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான. ஓகே, உங்களோட செகண்ட் மோஸ்ட் ஹாப்பி மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம். சாலரி டே அப்படின்னாங்க. உங்களுக்கு மோஸ்ட் இரிட்டேட்டிங் மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம். சண்டே நைட்டு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மந்த் எண்டுன்னு சொன்னாங்க. பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு டிஃபைன் பண்ணிருக்கு சந்தோஷம் இல்ல, டிஃபைன் பண்ண சந்தோஷம் தான் இருக்கு. நம்ம எல்லாருமே புரோக்கனா இருக்கு, எல்லாருமே உடைக்கப்பட்டிருக்கு. உலகம் உடைக்கப்பட்டிருக்கு. நம்ம உடைக்கப்பட்டிருக்கிறனால நமக்குள்ள அவ்வளோ காயங்கள் இருக்கிறது, அவ்வளோ சோர்வுகள் இருக்கிறது. நமக்குள்ள மற்றவங்களுக்கு தெரியாத, நமக்கு நெருக்கமானவங்களுக்கு கூட தெரியாத ஒரு உடைக்கப்பட்ட நிலைமை இருக்கிறது. அந்த உடைக்கப்பட்ட நிலைமையை, அந்த புரோக்கன்னஸை நம்ம என்ன செய்யறோம்? அப்பப்போ பலூனுக்கு காத்து ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி ஊதுறோம்? சம்பளம் காசுன்ற ஒரு காத்த ஊதுறோம் சில சமயத்துல. அதனால அந்த புரோக்கன்னஸ் மறைமான்னு பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் அது அப்படியே மறைகிற மாதிரி இருக்கிறது. சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு காத்த ஊதுறோம், அதனால மறைமான்னு பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் அது மறைந்த மாதிரி இருக்கிறது. சில சமயம் சில பார்க்கிற விஷயங்கள், டிவி அண்ட் சினிமா ஆல் தி அதர் திங்ஸ், அதனால அது மறைமான்னு பார்த்தா அந்த காத்த ஊதுறோம், அதுலயும் கொஞ்ச நேரம் அது மறைகிற மாதிரி இருக்கு. சில சமயம் சில ஹாபிஸ், சில சமயம் சில நம்ம அப்படியே கிரியேட்டிவ் திங்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் we try and inflate the balloon. அப்பப்போ நம்ம ஊதிக்கிட்டே இருக்கோம். ஆனா கொஞ்ச நேரத்துல ஊதினது அது காலி ஆயிடுது. அது காலி ஆகும்போது தான் திரும்ப முந்தி இருந்ததோட அதிகமா நமக்கு சோர்வு தான் வருது. But I want to leave you with this message. டிசம்பர்னா சந்தோஷம். ஏன்னா டிசம்பர்னா so many things to celebrate, right from Christmas trees to cakes to Santa Claus to gatherings like this and many things. Yes, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இது வெறும் டிசம்பருக்கு மட்டும் இல்ல, இது வெறும் தீபாவளிக்கு மட்டும் இல்ல, இது வெறும் ரம்ஜானுக்கு மட்டும் இல்ல, இது வெறும் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் இல்ல, இது வெறும் ஹாலிடேஸ்க்கு மட்டும் இல்ல, இது வெறும் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, இது வெறும் சில நமக்கு தேவையான அப்பப்போ கிடைக்கிற மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்னால மட்டுமே இல்ல. இது கான்ஸ்டன்ட், இது எப்பொழுதும் இருக்க முடியும். இப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அப்படி 365 டேஸும் சந்தோஷமா இருக்க முடியும், 24/7 சந்தோஷமா இருக்க முடியும். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா it is not from outside, it is from inside. இந்த பலூனை திரும்பி ஊதலாமா? யாருக்கெல்லாம் பலூன் இருக்கு? ஓகே, இப்போ இந்த பலூனை ஒரு நாட் போட போறோம். ஓகே, can we do it?
நாட் போட தெரியுமா? நாட் போட தெரியுமா? லெட்ஸ் டு இட். இப்போ இந்த பலூனை எவ்வளவு பறக்க விட்டாலும் அப்படியே தான் இருக்கும். அந்த ஜாய் குறையாது. ஏன் தெரியுமா? அந்த பலூன் கீழே ஓப்பனா இல்ல, காத்து வெளியே போறதுக்கு. அந்த பலூன் கீழே ஒரு கிராஸ் போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கிறோம்? ஒரு கிராஸ் போட்டிருக்கிறோம். That represents Jesus in your life. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எப்பொழுதும் செய்ய எனக்கு பலன் உண்டு, சந்தோஷம் உண்டு. இது எனக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, thank you Jesus. அப்பா, இந்த மாலை நேரத்தில் கூட ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய புரோக்கன்னஸ், உடைக்கப்பட்ட இந்த உலகத்திற்குள்ளே தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்த தருணம் தானே கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த உடைக்கப்பட்ட உலகத்தை சீராக்குவதற்காக, மீட்டெடுப்பதற்காக, ரெஸ்கியூ பண்ணுவதற்காக, ரெஸ்கியூ மிஷன்ல வந்தவர் எங்க இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை, ஜாய் கொடுக்க வந்தார். அதனால ஜாய் டு தி வேர்ல்ட் என்று சொல்லி சந்தோஷமாக பாடுகிறோம். அந்த ஜாயை கொடுக்க வந்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தரின் பாவங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய சாபங்களையும் ஆண்டவரே, குறைவுகளையும் மாற்றி எங்களுக்காக நீ சிலுவையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர் என்பதை உணர செய்து, you finished everything on the cross என்பதை உணர செய்து, அப்படியாக மரித்தாலும் மூன்றாம் நாள் உயிர் தெளிந்து ஜெயித்தீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட ஆண்டவரே, அந்த ஜெயம் எங்களுக்கு எப்பொழுதும் சொந்தம். The brokenness in our lives is gone with the victory of the cross என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, இந்த இயேசுவின் பிறப்பை ஆண்டவரே டிசம்பர் மட்டுமல்ல, தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே என்ஜாய் பண்ணி ரிஜாய்ஸ் பண்ணும்படியாக ஆண்டவரே கர்த்தர் இன்றை கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. அப்படியாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.